அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேத்து பாத்தீங்கன்னா 42 தமிழ் கேள்விகள் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். நேத்து வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. 42 கொஸ்டின்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் தான். ஸோ கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ். சரி, இப்ப 43rd 43வது கேள்வி. இந்த 43வது கேள்வி பாருங்க. பொருத்தமான இணையை தேர்வு செய்க. இதுல அவன் வந்தான், அவன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வந்தான் இது இறந்த காலம், அதாவது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அவள் வருகிறாள், இது பாத்தீங்கன்னா வருகிறாள் அப்படின்னு சொல்றது எதிர்காலமா, வருவாள் அப்படின்னு சொன்னாதான் எதிர்காலம். அது வந்தது, அது வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு நிகழ்காலம். வந்தது அப்படின்னாலே அது முடிஞ்சிருச்சு. வந்தது, வருகிறது அப்படின்னு கொடுக்கணும், அதுதான் நிகழ்காலம். நீ வந்தாய் முடிந்தது. ஓகேங்களா? சோ இங்க இறந்த காலம் எது சரியாக அந்த கரெக்டா பொருந்தி இருக்கு. இங்க காலம் முக்கியம் இல்ல, சொல்லக்கூடிய வார்த்தையும் அந்த என்ன காலம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ அப்ப அவன் வந்தான் என்பதுதான் சரியாக பொருந்தி இருக்கு. அடுத்தது, அடைப்பிற்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாத்துக. நடத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீ நடத்தல அப்படிங்கிறது. நடத்துனா ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார், இதுதான் நிகழ்காலமாக இருக்கு. பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குக. தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. தேன் மலை அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். நீங்க தேன் சொல்லும் போதே நாங்க ஆப்ஷன் பார்க்காமலே வந்துருச்சு. தேன் விளக்கு, தேன் மணி, தேன் விலங்கு இதெல்லாம் வராது. ஓகேங்களா? தேன் மலை. ஓகேங்களா? சோ அதுதான் சரியாக பொருந்தி இருக்கு. அடுத்தது, பிழையான இணையை நல்லா கவனிங்க. பிழையான இங்க பாத்தீங்கன்னா சரியானன்னு கேட்கல, பிழையா இருக்கிறதே எனக்கு குடுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? நாகை நாகப்பட்டினம் கரெக்டா தான் இருக்கு. உதகை உதகமண்டலம். பட்டு கோட்டை கரெக்டா இருக்கு. செங்கல் புறம் வராது, செங்கல் பட்டு தான் வரணும். அப்ப தவறாக இருக்கின்றது, அதாவது இணை பொருந்தி இல்ல. சோ அதனால இதுதான் சரி, எனக்கு பிழையானதுதான் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. பொருத்தமான மணிகம் பேச்சு வழக்கில் இணையான, இது 47. பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு. எழுத்து வழக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்கிருந்து வர்றீங்க, எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டா எங்கே இருந்து வருகிறீர்கள். எங்க இருந்து வருகிறீர்கள், எங்கே இருந்து வர்றீங்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்க வர்றீங்கன்னு வராது, வருகிறீர்கள் அப்படிங்கிறது தான் வரும். சோ அப்ப எங்கிருந்து வருகிறீர்கள் என்பதுதான் சரியானது. எங்கே இருந்து வருகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள். அடுத்தது, பொருத்தமான நூலினை தெரிவு செய். மருந்தே ஆயினும் விருந்தொடு உன். நல்லா இருக்குல்ல? இது சொன்னது எதுல இருந்து இது வந்திருக்கு அப்படின்னு கேட்டா கொன்றை வேந்தன். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதனால புக்ல எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, திருப்பி சொல்றேன். மருந்தே ஆயினும் விருந்தொடு உன், இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இது இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன். ஔவையார் தான் இது சொல்லியிருப்பாங்க. சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு 10ஆம் வகுப்பு புக்கை போய் பார்க்கணும். 10th புக்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க தெளிவாக கொடுத்திருப்பாங்க. நீங்க இந்த பாக்குறீங்க பிக்சர்ல, மருந்தே ஆயினும் விருந்தோடு உன். இந்த 10th புக் மட்டும் இல்லைங்க, ஸ்கூல் புக் ஃபுல்லாமே நம்ம இப்ப கொஸ்டின்ஸ் எங்க இருந்தெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா பக்கம் எண் 50 10ஆம் வகுப்பு, அதுல 3வது லெசன் அழகு 3 இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. சோ அப்ப கடுகு உளுந்து நினைச்சு, அப்ப 3 அப்படின்னா ஞான அர்த்தம். விருந்து போற்றுதும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுல 50வது பக்கத்துல போய் பாருங்க, அதுல தெல்ல தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. மருந்தே ஆயினும் விருந்தோடு உன், இது என்று கொன்றை வேந்தலின் ஔவையார் பாடியுள்ளார். அவர் பாடிய தனிப்பாடல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. வரகரிசி சோறும், இதுவும் கொஸ்டினா கேக்குறாங்கப்பா நிறைய இடத்துல. சோ இப்ப இருக்கக்கூடிய புது சிலபஸ்லயும் இந்த மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, இதுலயும் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்கூல் புக் படிக்க கூடாதெல்லாம் நினைச்சிடாதீங்க, கண்டிப்பாக படிக்கணும். சரி, இப்ப இந்த புக்ல மட்டும் இல்லப்பா, எல்லா புக்கையுமே நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த புக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாலே நாங்க எங்க எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இது எல்லாமே நாங்க அங்க ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே கேள்வியாக இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சில திருக்குறள் முதற்கொண்டு சேர்த்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் இதெல்லாம் இப்படியே எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படிங்கிறது 11வது கண்ணோட்டம் அப்படிங்கிறதுல என்ன கேட்டிருக்காங்க. இவ்வளவும் நாங்க எடுத்திருக்கோம். இது நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு வருஷம் கொடுப்போம். இது ஒன்லி ஃபார் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். பெருமாள் திருமொழியில எத்தனாவது பெருமாள் திருமொழிங்கிறதே எத்தனாவது திருமொழி, இதுவே கேள்வி. அந்த மாதிரி எல்லாம் நாங்க
என்ன சொல்ல, நுழையும் முன் அப்படின்னு இருக்குல்ல, இது முதற்கொண்டு நாங்க வந்து கொடுத்துருக்கோம்ப்பா. சோ அதனால கற்பதேச தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் போயிடலாம், ஏன்னா நம்மளை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி, மன்னார்குடி. மன்னார்குடி அப்படிங்கிறது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எதை வந்து நம்ம மன்னார்குடின்னு சொல்லுவோம்? அதாவது மன்னார்குடிய அதனுடைய மருவு என்ன? மந்தை, மன்னார், மஞ்சை, மண்ணை, மண்ணை சத்யா அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ மன்னார்குடிய மண்ணை தான் சொல்லுவாங்க. இது பல தடவை கேட்கப்பட்ட கேள்வி, இந்த தடவையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப 2025 குரூப் 4ல இந்த கொஸ்டின், இந்த மண்ணை அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்பவே சொல்லிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இங்க பிறமொழி அப்படின்னு சொல்லி கொடுங்க. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். ஜாஸ்தின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இணையான தமிழ் சொல். இப்ப ஜாஸ்தினா அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இங்க குறைவுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப தவறு. விஸ்தாரம். அப்பா என்ன இவ்வளவு பெருசா விஸ்தாரமா கட்டிட்டீங்க போல அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா அது வந்து பெருசா அப்படி நல்லா அகலமா இருக்கு, வீடு பார்த்தா நல்லா விஸ்தாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கு ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலுக்கு விஸ்தாரம்னே ஒரு பேர் இருக்கு. குறுகிய பரப்பு அப்படிங்கிறது ஆப்போசிட்ல, அதாவது எதிர்ச்சொல்லாக கொடுக்கப்பட்டுள்ளது. சிங்காரம். சிங்காரம்னா சிங்காரமா இருக்கல, என்ன சிவி சிங்காரிச்சு எங்க போற அப்படிலாம் கேட்பாங்க. சிங்காரம்னா அப்படி பவுடர் போட்டு போட்டு அழகா போறது. சிங்காரத்துக்கு அப்படியே எதிர் சொல் தான் கோரம். இப்படி கோரமான முகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கோரம், அகோரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அது வராது, ரைட்டா? சோ இங்க வந்து பொக்கிஷம்னா செல்வம். சோ செல்வம் தான் மிகச்சரியாக பொருந்தியுள்ளது. ரேஷனல், பெரிய ரேஷனலிஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ரேஷனல் பகுத்தறிவுவாதி, பகுத்தறிவு. ரேஷனலிஸ்ட் பகுத்தறிவுவாதின்னு சொல்லுவாங்க. ரேஷனல்னா பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம். இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கல்ல டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க? எவ்வாறு உங்களுடைய இயல்பு மாறும்? பொதுவா வந்து அகத்தின் அழகு முகத்தில்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற மாதிரியே நீங்க எப்பயுமே சகஜமா எல்லார்கிட்டையும் பழகுனீங்கன்னா அது நல்லது. ஆனா அப்படி இருக்கிறது இல்ல. சார் டிஎன்பிஎஸ்சி நான் கிளியர் பண்ணிட்டேன் சார்னு ஒரு மெசேஜ போட்டு, தம்பி நீ கிளியர் பண்ணதுக்கு நம்ம கற்பதேசுக்கு ஒரு இது கொடுப்பா, ஒரு கிரெடிட் மாதிரி கொடுப்பா. அதாவது நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லு, எங்களால மட்டும்தான் கிளியர் பண்ணேன்னு இல்ல, நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லுன்னு சொன்னா டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம். பட் இனிமே வரக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ எப்பயுமே வந்து ஒரே நிலையில் இருங்க, ஆனால் உங்களுடைய விதத்தை மாத்திக் கொள்ளுங்கள். ஒரு அரசு அதிகாரியாக மாற வேண்டும், ஆனால் ஒரு சக மனிதன் இன்னொரு சக மனிதனுடன் அந்த மாற்றம் இருத்தல் ஆகாது. உருமாறுதல் என்பது இங்க கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் உருமாறுறதுல மனமாறுதல் பண்ணிடுறாங்க, அது தவறு. ரைட், அடுத்தது பாருங்க, அலுவல் சார்ந்த. இதுவும் ஒரு கண்டிப்பாக இந்த இதுல வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அலுவல் சார்ந்த கலை சொற்கள். அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானது கேட்டிருக்காங்க. தவறான இணையன்னு கேட்டிருக்காங்க. இந்த தவறான இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பாத்துக்கோங்க. அப்ப கரெக்டானதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மார்பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்பாலஜி, மார்ப் அப்படின்னாலே மெட்டமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்பிங் அப்படின்னாலே உருமாறும், உருமாறும் பாறை, தீப்பாறை, படிவு பாறை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தீப்பாறைனா இக்னீஷியஸ் ராக் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதுவே வந்து உருமாறும்னா மார்பிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டமார்பாலஜி, மார்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அதுவே வந்து செடிமெண்டேஷன் அப்படின்னு சொன்னா படிவு பாறை, செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மார்பிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உருபன் அப்படிங்கிறது சரியாகத்தான் இருக்கு. ரைட்டா? அடுத்தது காம்பினேஷன் அப்படிங்கிறது புணர்ச்சி, ட்ரெஷரி அப்படிங்கிறது கருவூலம், இதெல்லாம் சரியாக இருக்கு. இங்க கேவ் டெம்பிள்னா குகை கோயில்னு வரணும், ஆனா கற்கோயில்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறு. அடுத்தது சரியான விடை வகைகளை தேர்ந்தெடு, சரியான விடை வகைகளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீ விளையாட வரவில்லையா, நீ விளையாட வரவில்லையா, இந்த கேள்விக்கு அவன் என்ன சொல்றான்னா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றான். ஓகே, அதாவது அவனுக்கு என்ன நடக்க போகுதோ அதை சொல்றான். சோ அப்ப என்னன்னு வரும்? உருவது கூறல். ஓகேங்களா? கால் வலிக்கும்னு சொல்றான். ஓகேங்களா? கால் வலிக்கும் அப்படின்னா வந்து உருவது கூறல் அப்படின்னு வரும். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன். இது வந்து நேரான விடைதான். ஓகேங்களா? நேரடியா ஒரு விடை குறுக்குறான், ஆனா அது எப்படி இருக்கு? அது வந்து எதிர்மறையாக இருக்கு. ஆகையால இத வந்து என்ன சொல்றாங்கன்னா போவேன் அப்படின்னா வந்து நேர் விடை, ஆனா இவன் வந்து போக மாட்டேன்னு சொல்றான். சோ அப்ப அது மறைவிடை. ரைட்டா? நிறைய பேரு நேர் விடைனே போட்டுறீங்க, அதான் கரெக்டா நேரடியான பதில் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. கடைக்கு போவையா, போவேன் அப்படின்னு சொன்னா அது நேர்விடை. போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது மறைவிடை. ஓகேங்களா? நீயே போ அப்படின்னு சொன்னா அது என்ன விடை சொல்லுங்க கமெண்ட்ல.
நீயே போ, கடைக்கு போவாயா, நீயே போ அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது, உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு கவிதை எழுத தெரியும். இது சரியான விடை அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இதெல்லாம் நீங்க இன்டர்வியூல இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து பதில் சொன்னீங்கன்னா தவறுன்னு ரொம்ப கோவப்பட்டுருவாங்க பேனல் மெம்பர்ஸ். ஈவன் நீங்க பிரைவேட் இன்டர்வியூக்கே போனா கூட சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டா இல்ல இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த கம்பெனிக்கு அது தேவைப்படும். இல்ல எனக்கு இது தெரியும்னு சொன்னா அப்படியா, அப்ப நீங்க அந்த வேலைக்கே போங்கன்னு சொல்லிடுவாங்க. சோ இது என்னன்னு சொல்றாங்கன்னா இனமொழி, அதற்கு இணையானத சொல்றாங்க. இனமொழி விடை, இது நேர் விடை கிடையாது, வினாவெதிர் வினாதல் விடை கிடையாது, உற்றது உரைத்தல் கிடையாது, இனமொழி. அடுத்தது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது. அப்பா சொன்னார். ஓகே, இது ஒரு படத்துல கூட வரும். அப்பா சொன்னா ஏதோ சம்திங் சம்திங் நினைக்கிறேன், சம்திங் சம்திங் அது அந்த ஜெயம் ரவி படம். நான் இந்த மாதிரி இருக்கேன், அப்பா சொன்னாருங்க, எல்லாமே அப்பா சொன்னாரு. சோ அப்ப அப்பா சொன்னார் இது வந்து என்னன்னு கேட்டா செய்வினை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. இங்க என் அண்ணன், இதுதான் கேள்வி. என் அண்ணன் நாளை வருவான். அவங்க அண்ணன் வந்து நாளைக்கு வருவாராம். இந்த ஒரு செய்தியை இவங்க சொல்றாங்க. அதனால இது என்னது, செய்தி தொடர். அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்னம். சோ அப்ப இதற்கான கேள்வி என்ன, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கொடுக்கணும். இங்க ஏதாவது கொடுத்துருக்காங்க, பாரதிதாசன் யார், அவர் ஒரு புலவர். சுப்புரத்தினம் என்று யாரை அழைத்தது, இது சரியா இருக்கா, இல்ல. ஏன்னா சுப்புரத்தினம்னு நிறைய பேரை சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா ஒரு சுப்புரத்தினமா இருக்கிறாங்க, உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, பாரதிதாசன் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினமா அப்படின்னு கேட்டா இதுவும் கேள்விதான், ஆனா இது வந்து சரியான கேள்வி இல்ல. பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறதுதான் கரெக்டா இருக்கு. யாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க, என்னன்னு இல்லாம. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. விடை என்னன்னு கேட்டா கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ரொம்ப லென்த்தா இருக்குல்ல. இதுக்கு என்னன்னு பாருங்க, கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன் தேவையில்லை, இதுதான் சரியான விடை. அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ பிவைக்கு தான் இதுவும். அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. இந்த டைப்ல ஒரு 2 கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. இதனுடைய ஆன்சர் வந்து நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்தது. அப்படி சரியாக இல்ல. சோ அப்ப இது என்ன சொல்லணும், கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், இதுதான் சரி. சோ அப்ப சி தான் சரி. கதிரவன்கிறது சூரியன், காலையில உதித்து மாலையில் மறையும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அகர வரிசை, அகர வரிசைன்னு சொல்லும் போது இங்க கொடுக்கப்பட்டுள்ள அகர வார்த்தையை பாருங்க. ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, ஐந்து, ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. இது பார்க்கும்போது ரொம்ப சுலபமானதுதான். ஆனா இப்படி கொடுத்ததுனால ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி கேட்ட மாதிரி நமக்கு வந்து தோற்றம் அளிக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க, உயிரெழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அ ஆ இ ஈ அந்த வரிசையில நீங்க வச்சீங்கனாலே போதும், உயிரெழுத்து தான் இங்க வந்து இருக்கு, அவு வரைக்கும் நீங்க வைக்கணும். சரிங்களா. அதுதான் ஆப்ஷன் ஏல தெளிவாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது, வேர் சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறது. வேர் சொல்லலாம் எப்படி இருக்கணும், கட்டளையில இருக்கணும், நட. தருகின்றனர், இதற்கு இணையான வேர் சொல் என்ன, இதன் வேர் சொல் என்ன, தருகின்றனர்னா தா. இந்த வேர் சொல்லையே எப்படி கேட்பாங்கன்னா, இந்த வேர் சொல்லை வைத்து வேற வேறு சொல்லாக மாற்றுகன்னு கொடுப்பான். அந்த தான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. அடுத்தது, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில்னா மேகம்னு அர்த்தம். ஓகேங்களா. எல்லாத்துலயுமே மேகம் 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 மேகம்னு இருக்கு. அப்ப முகில் அப்படின்னு மேகம் வர்ற மாதிரி வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார், கொண்டல், மேகம், இதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா. கார், மேகம், கொண்டல், மேகம், மேகம். ஓகேங்களா. சோ கொண்டல் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கொண்டல்னாலே கிழக்கில் இருந்து வரக்கூடிய காற்று. ஓகேங்களா. சோ முகில் அப்படிங்கிறதுல அதுவும் வரும். ரைட். தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள். இங்க பாருங்க, சொற்களுள் அல்லாததுன்னு கொடுத்துருக்கான். இங்கதான் நம்ம ஃபுல்லா படிக்கணும் கொஸ்டினை. இங்க பாருங்க, தோகை, தோகை, கரும்பு தோகை, துளிர், முறி, குருத்து, இதெல்லாம் வந்து அதனுடைய
என்ன சொல்ல நுனிப்பகுதின்னு சொல்லுவாங்க. ஆனா தோகை அப்படிங்கிறது ஒரு கரும்பு அதுக்கு இருக்கக்கூடிய தொகை, அது வந்து தாவரத்தின் நுனிப்பகுதி கிடையாது. காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறி. இது வந்து பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அரண், அடவி, இதுதான் வந்து ஆன்சர். ரொம்ப சிம்பிளானது. மரபு பிழையுள்ள தொடர்களை சுட்டுக. மரபு பிழை இருக்கணும். திங்க குருளை உருண்டு விளையாடுகிறது. குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது. மாங்கன்று துளிர்த்து வருகிறது. எல்லாம் சரியாதான் இருக்கு. கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது. சோ இப்ப இங்க பாருங்க, இதுதான் ஆன்சர். நான் என்ன கேட்கிறேன், கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன தவறு இருக்கு? கீரிக்குட்டின்னு சொல்லணுமா இல்ல என்னன்னு சொல்லணுமா? தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, கீரிக்குட்டியே என்னன்னு சொல்லுவாங்க? தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க இந்த 69வது கேள்விக்கு. ஏன்னா பொதுவா நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது அது நார்மலா கமெண்ட் பண்றீங்களா? அப்படி கமெண்ட் பண்ணாம வேற விதமா கமெண்ட் பண்ணுங்க. அதாவது 70வது கேள்வி, 80வது கேள்வி, 69வது கேள்வி அப்படின்னு அப்படி கமெண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் 70வது கேள்வி, வலுவற்ற. இங்க ஏற்கனவே வந்து மரபு பிழையுள்ள அப்படிங்கிறது பார்த்தோமா. இப்ப வலு இல்லாத தொடர், வலுவற்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால். இங்க பானை அப்படின்னு இருக்கு. அப்ப செய்ய அப்படின்னு வரலாமா? பானை அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து சொல்லணும், அது பானை வனைதல் அப்படின்னு வரும். அப்ப பானை செய்ய அப்படின்னு சொல்லக்கூடாது, பானை வனைய கற்றுக்கொண்டால் அப்படின்னு தான் வரணும். அப்ப இதுதான் சரியானது. அடுத்தது பிழை. பிழையை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நல்ல அப்படிங்கிறது சரியா தான் இருக்கு. தமிழுக்கு என்பது கூட சரிதான், எழுதுவோம் என்பது கூட சரிதான். இங்க வந்து ஏதாவது எழுத்து பிழை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, எழுத்து பிழை என்பது இல்லை. ஆனால் இங்க வந்து அந்த சின்டெக்ஸ்ல உட்காரல. சோ தமிழுக்கு எழுதுவோம்னு சொல்லக்கூடாது, நல்ல தமிழால் எழுதுவோம் அப்படின்னு சொல்லலாமா? சோ கரெக்டா வருதா? தமிழுக்கும் எழுதுவோம்னு சொன்னா சரியா வருதா? தமிழில் எழுதுவோம்னு சொன்னா சரியா வருதா? தமிழ் எழுதுவோம்னு சொன்னா சரியா வருதா? இந்த நாளையும் ஆப்ஷன் ஏபிசிடிய பொருத்தி பாருங்க. நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கிறது. அடுத்தது, புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் என்ன? கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. புலிப்பரல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் சரியாக இருக்கு. திங்க குருளை அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கம் அப்படின்னா குருளை அப்படின்னு வரும். மான், கன்று, யானை அப்படின்னு குட்டி அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அப்ப புலி அப்படின்னா பரல்கள், புலிப்பரல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்ச்சொல் தேர்ந்தெடுக்க வேண்டும். காடுருவாக்கி. காட்டை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, உருவாக்கி இருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப என்ன சொல்லுவாங்க, காட்டை உருவாக்கி இருக்காங்களா? இப்ப காட்டை அழிக்கணும். காட்டழித்து. எப்படி சேர்த்தெழுதுதல் கொடுத்திருக்காங்க. காடு உருவாக்கி. இதை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு பொருள் கிடைச்சிரும். அதற்கேற்ற எதிர்ச்சொல்லை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். தொன்மை அப்படின்னாலே என்ன அர்த்தம்? தொன்மைனா ரொம்ப பழசுன்னு அர்த்தம். இந்த பெரிய கட்டடம் வந்து பாத்தீங்கன்னா தொன்மை வாய்ந்தது. மதுரை திருமலை நாயக்கர் மஹால் அரண்மனை தொன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இங்க தொன்மை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? புதுமை. சரிங்களா? ஆனாலும் அதனுடைய கட்டட கலை இன்றளவும் புதுமையாக உள்ளது சொல்லாமா? இது ஒரு சொற்றொடர். ஸ்கூல்ல 10th எல்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம எழுதுவோம், தமிழ் 2ஆம் தாள. அந்த மாதிரி இங்க சொன்னேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்படி படிச்சீங்கனாலே வந்துடும் இந்த தமிழ். நானிலம், இத சொற்களை பிரிச்சு பாருங்க. நா அப்படின்னா நாக்கை குறிக்கும், நாவடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நானிலம், 4 நிலம் அப்படின்னு சொல்றாங்க. நிலம் 4 நிலம்னு சொல்லியிருக்காங்கல்ல. தமிழ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகைப்படும் எல்லாருக்குமே தெரியும். நிலம் 4 வகைப்படும் என்றால் எத்தனை, என்னென்ன? பிரித்தெழுது. தான் கூட்டல் என்று, தானென்று, தான் கூட்டல் என்று. பிரித்தெழுதுக. வல்லுருவம், வல்லுரு கூட்டல் வல்லுருவம், வல் கூட்டல் உருவம், வல்ல கூட்டல் உருவம், வல்லு கூட்டல் உருவம், இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, வன்மை. வல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ அப்பா, பார்த்தாலே பயங்கரமா இருக்கு, வன்மை. அப்ப அந்த வன்மை அப்படிங்கிறது வரணும். இது வந்து பண்பு தொகையாக இருக்கிறது, அந்த பண்பை குறிக்கிறது. அந்த உருவம் அதனுடைய பண்பை குறித்து வருது. அப்ப மை விகுதி இருக்கணும். தொகை என்றாலே
அது வந்து மறைந்து வரணும். அப்ப இங்க பிரிக்கும் போது வன்மை கூட்டல் உருவம் அப்படின்னு இருக்கு. சரிதான். சோ அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, 78வது கேள்வி. கத்துங்குயிலோசை பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருக்காரு. இது வந்து தவறாகவே இருந்தாலும் சரியாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இதுல என்ன இருக்குன்னா கூவும் குயிலோசைன்னு தான் வரணும். மரபு பிழை உண்டு, ஆனால் இது மரபு பிழை அல்ல, மரபு வலுவமைதி. ஏன்னா சான்றோர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாடும்போது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அப்ப சான்றோர்கள் தவறு செய்தால் அது தவறு அல்லவா? தவறே இல்லாம இருக்குமா அப்படின்னு கேட்டா, இங்க இந்த இடத்துல நான் மாறுபடுறேன். இது சான்றோருக்காக கிடையாது. அந்த பாடல் அமைந்த விதம் அப்படிங்கிறது கூவும் குயிலோசை கண்ணம்மா அப்படின்னு வரும்போது அந்த சந்தத்தில் உட்காரல, அந்த பண் அப்படின்னு சொல்றாங்க, அதுல வந்து கொஞ்சம் இதா இருக்கு. சோ அப்ப கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லும் போது சரியாக இருக்கிறது. அதனாலதான் வந்து பாரதியார் அப்படி பாடி இருக்காரு. இது ஒரு பாடல் ஆகையாலே வந்து பாத்தீங்கன்னா பல்லவி அந்த மாதிரி அனுபல்லவி சரணம் அப்படிங்கிறதுல இந்த கத்துங்குயிலோசைன்னு சொல்லும் போதுதான் சரியாக உட்கார்ந்து இருக்கு. சோ ஆகையால ஒரு இசையால் இது சரி. அதனை எப்படி சொல்றாங்கன்னா மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆயுத எழுத்து கேஸ் இடமாக கொன்று பிறக்கிறது. ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லும் போது ஆயுதத்தை எதை வெட்டினா உயிர் போகும்? தலையை. அப்ப ஆயுதம்ங்கிறதே தலையை வெட்டுறதுக்காக தான். அப்ப தலையிலிருந்தா அது வருது. ஹத்து அப்படின்னு சொல்லும் போது பாருங்க தலையிலிருந்து அது வரும். கான்சோனன்ட் இது நம்ம பல தடவை பார்த்தாச்சு. வவல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்துன்னு அர்த்தம். கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து அப்படின்னு அர்த்தம் மொழிபெயர்ப்பில். அடுத்தது கலைச்சொல் பயோடைவர்சிட்டி. இது நம்ம என்ன சொல்ல சுற்றுப்புற சூழலியல் படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும். பல்லுயிர் மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கணும். கல் கால் இதுதான் கேள்வி. கல் கால் குறில் நெடில். ஓகேங்களா? கல் காலில் விழுந்தது வரும். கல் விழுந்து காலில் காயமானது சரியாக இருக்கு. இரு பொருள் தருக. மாலை. இது பாருங்க மாலை அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாலை இளம் வெயில் நேரம். மாலை அப்படின்னு சொல்லும் போது மாலை பொழுதின் மயக்கத்திலே பொழுதும் வரும். மாலை சூடினான் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாலை அப்படின்னா தார் என்றும் பொருள். அப்ப பொழுது மற்றும் தார் இந்த ரெண்டுமே வரும். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இரு பொருள் தருக. தானம். தானம் அப்படிங்கிறது ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவல்ல ஊதியம் இல்லை உயிருக்கு. அப்ப தானம் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப கொடை ஈகை. இஸ்லாமிய நண்பர்கள் ஈகை திருநாள் அப்படின்னே வந்து கொண்டாடுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிறதுல ஏதோ ஒரு சில விஷயத்த இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அதுவே ஒரு திருவிழா. பாருங்க ஈகை திருநாள் அவ்வளவு இதா இருக்குல்ல, ஈகை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அப்ப ஈகைனா என்ன? கொடுக்கிறது, கொடை, தானம். அடுத்தது இரு பொருள் தருக. அதுல அரண். அரண்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இந்த இப்ப ஆபரேஷன் சிந்தூர் போயிட்டு இருக்கு, இன்னும் முடியலன்னு சொல்லிட்டாரு நேத்து பிரதமர் அவர்கள். எப்ப வேணாலும் அது வரும், ரைட்டா? சோ அப்ப அரண் என்றால் பாதுகாப்பு, கோட்டை. பிழையற்ற தொடர் ஒருமை பன்மையை வந்து கரெக்டா பண்ணணும். முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள். முருகன் அவர்கள், இங்க அவர்கள் அப்படின்னாலே பன்மையாகத்தான் இருக்கு. ஆனா முருகன் ஒருவர் தான். தமிழில் பொறுத்த வரைக்கும் இது இங்கிலீஷுக்கு வந்து பொருந்தாது, ஆங்கிலத்துக்கு பொருந்தாது. ஏன்னா வந்து அங்க ஹி ஷி இட் அப்படிதான் போகும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருமை பன்மை அப்படிங்கிறது கரெக்டா தான் பார்ப்பாங்க. ஆனால் தமிழில் மரியாதை நிமித்தத்திற்காக முருகன் அவர் அப்படிங்கிறது சரிதான், ஆனா அவர்கள் என்பது மிகச்சரியானது. முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள்னு வராது, ஏன்னா இங்க பன்மை கிடையாது. முருகன் அவர்கள் என்றாலே ஒருவர் தான் அர்த்தம். அப்ப சென்றார் அப்படின்னு சொல்லலாம். இங்க சென்றார் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பாருங்க. சென்றார்கள், சென்றார்கள், சென்றனர், சென்றான். ஓகே, முருகன் அவர்கள்னு சொல்லியாச்சு, அருகில் சென்றான்னு கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்ல இப்படிதான் கொடுத்துருக்காங்க. சென்றார்னு கொடுத்தா இன்னும் சரி, ஏன்னா முருகன் அருகில் சென்றான் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். இங்க அவர்கள்னு அவருக்கான மரியாதையை கொடுத்துட்டு சென்றான்னு கொடுத்துருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதனால நாங்க எதையும் மாத்தல. ரைட். பிழையற்ற ஒருமை தொடர், பிழை இல்லாத ஒருமை தொடர் என்ன?
நான் அல்லோம், அல்லோம்னு வருமா? அல்லேல் தானே வரும். அப்ப நான் அல்லேல் என்பதுதான் சரியானது. சொல் பொருள் பொறுத்துக. கொங்கு அப்படின்னா கொங்கு அலர், கொங்கு அலர் திகிரி மேரு. மேருனா எல்லாருக்குமே தெரியும், அது இமயமலை, மேருமலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப மேருனா இமயமலை. டிக்கு 3 வரணும். இங்க டிக்கு 3 பாருங்க, ஆப்ஷன்ல 2 இதுக்கு இருக்கு. அப்ப கொங்கு அப்படின்னா வந்து அது மகரந்தத்தை குறிப்பது. அலர் என்றால் மலர்தல் அப்படின்னு வரும். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கேள்விதான் அப்படியே. 2143 சரியாக பொருந்தி இருக்கு. பிழையற்ற, மீண்டும் பிழை திருத்தம் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஓர், இதை பத்தி நம்ம நிறைய தடவை சொல்லியாச்சு. கிளாஸ் 1, 2, 3 நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு அப்படிங்கிறது எப்படி வரணும்? ஒரு வண்ணத்து பூச்சியில். ஓர் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது உயிர் எழுத்துக்கள் பக்கத்துல வரும். சோ உலகில் எங்கோ ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. இது வந்து என்னன்னு கேட்டா, தசாவதாரம் திரைப்படத்தில் வரும் ஒரு காட்சி, ஆரம்பத்தில் காட்சி தான். கயாஸ் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கு? ஓகே, சோ கயாஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்க உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் கயாஸ் தியரி அப்படின்னாலே அந்த இமேஜ வந்து பாத்தீங்கன்னா அந்த இவர் தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாரு, பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தமிழ்ல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த கயாஸ் தியரி. நான் உங்களுக்கு பிக்சர்ல காமிக்கிறேன். இதுதான் அந்த கயாஸ் தியரி. எட்வர்ட் லாரன்ஸ், இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கயாஸ் தியரி. ஸோ பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு சொல்றாங்கல்ல, ஸோ இவர் தான் நீங்க பாக்குறீங்க, ரைட்டா? ஸோ இவர் சம்பந்தப்பட்டதுதான் இங்க வந்து ஒரு ஓர்ல கொடுத்துருக்காங்க. பா, சயின்ஸ் கிளாஸும் உள்ளுக்குள்ள வந்துச்சுப்பா. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்கன்னு சொல்லும் போது இங்க டேஸ், தேவர் அணையர் டேஸ் அவரும் தாம் மேவன செய்கொடுகளான். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? தேவர் அணையர் கயவர் அப்படின்னு சொல்றாரு. தேவர் எல்லாருமே கயவர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அடுத்தது நீங்க படிச்சீங்கன்னா தான் இதனுடைய பொருள் வரும். வள்ளுவர் அவ்வளவு பெரிய ஆளுப்பா, எவ்வளவு தில்லு பத்தியா. தேவர் அவர்களே வந்து கயவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவில் டாக்டர் மனிதர் சலீம் பறவை அலி. ரைட், டாக்டர் மனிதர்னு யாராவது இருக்காங்க? பறவைகள் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. ரைட்டா? சோ அப்ப இதை வந்து எப்படி, இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. கரெக்டா பொருந்தி இருக்கா? அடுத்த கேள்வி, நண்பா படி. இது என்ன? இங்க பாருங்க, படி அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போட்டிருக்கான். சோ அப்ப என்ன வரும்? விழித்தொடர். நண்பா படிடா பரமா. இந்த இப்படி இப்படி வைங்க. அந்த அந்த படத்துல வரும்ல, டேய் படிடா பரமா அப்படின்னு அந்த படத்துல வருது. அப்ப அது என்ன தொடர்? உணர்ச்சி தொடர். அழுதுடுறாங்க, டேய் இந்த காத்தாடிக்கீழ நீ உட்கார்ந்து வேலை பார்க்கணும்டா, இந்த மாதிரி ரூம்ல வேலை பார்க்கணும்டா, படிடா பரமா அப்படிங்கிறது உணர்ச்சி. மணிவண்ணன் திரு மணிவண்ணன் அவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு தம் மகனை வந்து பாத்தீங்கன்னா படி அப்படின்னு சொல்லுவார். அது உணர்ச்சி. ஆனா இங்க நண்பா படி, குரூப் ஸ்டடின்னு வந்துட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க. சோ விழித்தொடர். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. இங்க கடைசியில முடியும் போது வினாவோட முடியும். 4 ஆப்ஷனும் அப்படிதான் இருக்கு. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? பாருங்க, எக்கனாமிக்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? சோ என்ன மதிப்பு கூட்டுதல்னா என்ன அர்த்தம்? வேல்யூ ஆடட். இதற்கு தனியாக வரி இருந்துச்சு. மதிப்பு கூட்டுதல் வரி என்று இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அது எல்லாத்தையும் ஒரு வரிக்குள்ள சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? ஜிஎஸ்டி. இப்ப கேள்வி என்னன்னா, இங்க பாலிட்டி கொண்டு வரலாம். ஜிஎஸ்டி அப்படிங்கறதுடைய ஆர்டிகிள் என்ன? எத்தனாவது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைவர் யாரு? என்ன சார் தமிழ் நடத்திட்டே இருக்கும் போது பாலிட்டி போறீங்க? சரிப்பா, நம்ம டிஎன்பிசி படிக்கிறோம். நம்ம ஒன்னும் தமிழ் இலக்கண வகுப்பு இல்லைன்னா வந்து பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் படிக்கல. அதனால டிஎன்பிசி படிக்கிறதுனால இங்க வந்து நம்ம எல்லாத்தையும் தான் வரணும். ஸோ 93வது கேள்வியில இங்க மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டுதல் உண்டு. ரைட்டா? சோ உதாரணத்துக்கு பால் மதிப்பு கூட்டப்பட்டால் அது தயிர். அதனையும் மதிப்பு கூட்டல் செஞ்சோம்னா வெண்ணெய். அதை மதிப்பு கூட்டல் செஞ்சோம்னா நெய். சோ இவ்வளவு வருதா? சோ அப்ப நெய்க்கு ரொம்ப காசு. ஓகேங்களா? சோ நீங்க பாருங்க, பால் 1/2 லிட்டர் இருக்கும், நெய் 1/2 லிட்டருக்கு எவ்வளவு? பால் 1/2 லிட்டர் கிட்டத்தட்ட 50 ரூபா இருக்கும்.
நெய் வந்து பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் 450 ரூபா வருது. அப்ப யோசனை பண்ணிக்கோங்க. சோ மதிப்பு கூடுதல்னா இதுதான். சோ அப்ப அது பொருளாதாரத்துல வருது. சோ அப்ப பொருளாதாரத்துல ஜிஎஸ்டி, ஏன்னா இந்த மதிப்பு கூடுதல் வரி எல்லாமே ஜிஎஸ்டில வச்சுட்டாங்க. ஜிஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆர்டிகல், பொருளாதாரம் அப்புறம் பாலிட்டி. ஓகேயா? இப்படி படிச்சு இப்படி படிங்கப்பா, டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணலாம்ப்பா, ஈஸியாவே கிளியர் பண்ணலாம். நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். ஜிஎஸ்டியோட ஆர்டிகல் என்ன, நடுவுல சேர்த்திருக்காங்க. அப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணி சேர்த்திருப்பாங்க. எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 101வது அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்களா ஜிஎஸ்டிய? சோ அப்ப அதற்கான ஆர்டிகல் என்ன? ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அதுக்கு தலைவர் யாரு, தலைமை தாங்குபவர் யார், பிரதமரா இல்ல பினான்ஸ் மினிஸ்டரா? இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு மாநில முதல்வர் ரோலிங் மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஏதோ ஒரு மாநில முதல்வர் வந்து தலைவரா உட்காருவாரு. ஓகேங்களா? அந்த மாதிரியா எதுன்னு சொல்லுங்க. இல்ல குடியரசுத் தலைவரா? சரியான வினாச்சொல்லை, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பெயர் சொல் டேஸ் வகைப்படும், எத்தனை வகைப்படும்? சரியான வினாச்சொல் தான் திருப்பி வந்திருக்கு. அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன? இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டா ஈஸியா தான் போடுவாங்க. சரியான தொடரை தேர்ந்தெடு. பொருத்தமான காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைவாள், எதிர்காலம். ஆனா இங்க தவறாக பொருந்திருக்கு. வரைகின்றாள், வரைந்தாள், இதுதான் சரியா இருக்கு. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் சரியாக இருக்கு. இறந்த காலம். 97வது கேள்வி, பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் எது? எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புறேன், எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன், எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், இதுதான் சரியாக இருக்கு. விரும்புறேன், ஓகேங்களா? விரும்புகிறேன் அப்படின்னு வரணும். டீயும் பாருங்க, விரும்புறேன். சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. யாரப்பா நீ, எங்கே வந்தே? ஓகே, எங்கே வந்தே அப்படின்னு வராது. ஆனா மொரவர் பழைய திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். யாரப்பா நீ, எங்கே வந்தே அப்படின்னு கேட்பாங்க. எங்கே வந்தாய் அப்படின்னு இருக்கும். ஆனா யாரப்பா நீன்னு வராது. யார் நீ, எங்கு வந்தாய் அப்படிங்கிறது சரியாக அமைந்துள்ளது. நிறுத்தற்குறி எது சரியானது? நல்லவன் வாழ்வான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலன் செமிகோலன் இருக்கணும். தீயவன் தாழ்வான் சரியாக அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, இறுதியாக 100வது கேள்வி. பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற் குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய். காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா? இப்ப இங்க காது உண்டா அப்படின்னா ஒரு கேள்வி, ஓகேங்களா? அப்ப காகத்திற்கு காது உண்டா, இங்க கேள்வி மாதிரி ஒரு சிம்பல் வந்திருக்குல்ல, இது மட்டும்தான் வந்து சரியா இருக்கு. ரைட். சோ அப்ப இதுதான் சரி. அதற்கு காது கேட்குமா, இதுவும் ஒரு கேள்வி. சோ அப்ப இதுதான் சரியாக பொருந்தி இருக்கு. மொத்தம் 100 கேள்வி பார்த்திருக்கோம். 2 வீடியோல இருக்கும். முதல் கேள்வியில இருந்து நீங்க சரியாக பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ மிஸ் பண்ணாம இந்த வகுப்பை பார்க்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.